தீபன் அவங்க தம்பி நான் அப்படியே இங்கே நின்று இங்கே நின்று அப்படியே மாறாதல்ல அப்படியே தெரியாது குரூப்போட பற்றி இல்லை போட்டு அவங்க ரெண்டு பேரும் பாப்பா நில்லுப்பா பிராவோ நீ நில்லுப்பா ரெண்டு பேர் ஆர்டினன்ஸ் நில்லுப்பா நின்று கொடுப்பா அது கொடுப்பா வரேன் அறிந்து போடு நீ போடு பிராவோ போடு அப்படி போடு போற பிராவோ தேங்க்ஸ் நான் வெயில்ல உங்களுக்கு கஷ்டப்படுறேனா சூப்பர்ண்ணா 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 போடு போடு ஷாட் அடிச்சிருக்காரு ஓகே பாய் அதுல அதுல மேட்ச் நம்பர் 10 சிஎஸ்கே vs ஆர்சிபி ரொம்ப முக்கியமான மேட்ச் ரெண்டு டீமுக்குமே ஃபர்ஸ்ட் பாலே ஒரு கட் ஷாட்டு ஆகாஷ் கையிலேருந்து சரி ஆகாஷ் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பாலே 2 ரன் ஓடிருக்காங்க சேம் பேராக வந்திருக்காங்க லாஸ்ட் மேட்ச் ஆன ஓப்பனரு
கவர்ஸில் ஒரு ஷாட்டு, ஒரு ரன் மட்டுமே. லாஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க சூப்பர் ஜெயிண்ட்டுக்கு எதிராக. சூப்பர் ஜெயிண்ட்டும் நல்லா ஆடிருந்தாங்க. கட் ஷாட்டு பாயிண்ட் மேலே ஒரு ரன் ஓடுவாங்க. நெக்ஸ்ட் பால், இந்த பாலில் சிங்கிள் ஓடி இருக்காங்க, ஒரு ரன் மட்டுமே. எல்லா பாலும் டாட் விடாமல் சிங்கிள் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் சிஎஸ்கே டீமுக்கு. ஆனால் ஆர்சிபிக்கு நல்ல விஷயம் கிடையாது, பிடிச்சே ஆகணும். டாட் பால் போட்டிருக்காருங்க. பிகாஸ் எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீம் செமிக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் செமியில் என்ட்ரு ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 3-2 வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால், டெட் பால் சொல்லியிருக்காங்க அம்பையர் கையிலேருந்து, ஸ்டம்பு கீழே வந்ததுனால. லாஸ்ட் பால் பிக்சல் ஷார்ட் பால் போட்டிருக்காரு, ஷார்ட் அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் போகிறதுக்கு சான்ஸு இருக்குது. 6 ரன் கொடுத்துருக்காருங்க. சாமுவேல் பேட்லேருந்து 6 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சு 2 மேக்ஸிமம் அடிச்சிருந்தார் சாமுவேல். 11 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே ஃபஸ்ட் ஓவரில். செகண்ட் ஓவர் போகிறதுக்கு சுரேஷன் செகண்ட் ஓவர் வீசுகிறாரு. அருமையான பால் போட்டிருக்காரு. டாட் பால் ஃபஸ்ட்டு பால். நல்ல வேரியேஷன் நல்ல வேரியேஷன் போடக்கூடிய பவுலர். கேட்சி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. விக்கெட்டுங்க, சொன்ன மாதிரியே விக்கெட் எடுத்திருக்காருங்க செகண்ட் பால். நல்ல வேரியேஷன் போடுவார். அன்ஸ்டாக் ரவி வந்திருக்காரு, நம்பர் 12. ஷார்ட் அடிச்சிருக்காரு, அடிச்சிருக்காரு. 6 போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? போயிடுச்சு. மேக்ஸிமம் 6 ரன் வந்திருக்கு. பால் கேட்குறாங்க, பால் வெளியே போனதுனால. நெக்ஸ்ட் பால் ஷார்ட் அடிச்சிருக்காரு, மேக்ஸிமம் போகுமா? 6 ரன் வந்திருக்கு. 2 பாலுக்கு 2 6 அடிச்சிருக்காரு ரவி. லாஸ்ட் மேட்ச் ஒரு 6 ரன் மாதிரி தெரியல, ஆனால் இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பிடிச்ச 2 பாலுமே 2 6 அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லைக் மேலே ஒரு தட்டு, ஒரு ரன் மட்டுமே ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரன் ஓடிருக்காங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. சாரி, நியூ பவுலர் கிடையாது, விக்கெட் ஆகிருக்காருங்க. அவுட்டு கொடுத்துருக்காங்க அம்பையர். நல்ல ஷாட் அடிச்சிட்டு இருந்தார் ரவி. அருமையான 2 மேக்ஸிமம் அடிச்சிருந்தார். நியூ பேட்டர் பிரவீன் வந்துட்டுருக்காரு. அவர் நல்ல ஒரு பேட்டர் தான். ரெண்டு ஓவருக்கு 25 ரன் ஆட் பண்ணியிருந்தாங்க. வெளியே போன பால் வந்துருச்சு. பிரவீன் ஆன் ஸ்ட்ரைக். ஒயிட் சிக்னல். என்ன சவுண்டுன்னு பார்த்தா அங்கே வெடி வெடிச்சிருக்காங்க. நான் கூட திடீர்னு பயந்துட்டேன். இங்கே டாக்ஸ்லாம் பயந்துட்டு ஓடுறாங்க. டாட் பால் போட்டிருக்காங்க. டாஸ் பால் ஒரு ஸ்லைஸ் ஒன்று பண்ணி ஓடிருக்காரு. பால் ராஜாவுக்கு சான்ஸ் இருக்கு. விக்கெட்டுங்க. சூர்யா கேட்ச் பிடிச்சிருவார். அருமையான கேட்ச் பிடிச்சிருக்கார் சூர்யா. டைசன் ஒரு ரன் ஓடி இருக்காரு.
அகைன் அதே ஷாட்டு ஸ்கொயர் லெக்கில். டைசனும் பிரவீனும் ஆடிட்டுருக்காங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு, 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. ஆர்சிபி இந்த மேட்ச்சுக்கு கன்ஃபார்ம் வின் பண்ணி ஆகணும். அதே போல் சிஎஸ்கேவும் வின் பண்ணி ஆகணும். எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமுக்கு 99% செமிக்குள்ளே போகலாம். ஷாட் அடிச்சிருக்காருங்க. 2 ரன் வரத்துக்கு சான்ஸ் இல்லைங்க. 1 ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. ஸ்லோ பால் போட்டிருக்காரு சாய். நல்ல பால். பால் கொடுத்துருக்காரு. அம்பேர் கால்ஸ். 6 போகலை. 6 கொடுத்துருக்காங்க. ஃப்ரீகெட் பால். லாஸ்ட் பால் ஓவர் கொடுத்துருந்தாங்க. ஸ்டெப்னோ டாக் அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. மரத்தில் அடித்து முன்னாடி விழுந்துருச்சு. 2 ரன் ஓடி இருக்காங்க. ஷாட் அடிச்சிருக்காருங்க. மிட் ஆஃபில் கேட்ச் பிடிக்க சான்ஸ் இல்லை. இதுவும் 2 ரன் ஓடி இருக்காங்க. அருமையாக ஆடிட்டுருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டும் அருமையாக ஓடிட்டுருக்காங்க 2 பேரும், பிரவீன் அண்ட் டைசன். அருமையான ஷாட்டு. அகைன் கேட்ச் பிடிக்க சான்ஸு இருந்துச்சுங்க, ஆனால் விட்டுட்டாங்க, மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் பால் 3rd ஓவரில் ஸ்லோயர் மாதிரி போட்டார். டாட் பாலாக இருக்குது. லெக் பைஸ் கிடையாது. நியூ பவுலர் பாலாஜி. ஃபஸ்ட் பாலே எஜ்ஜாய் கீப்பர் கைக்கு, பவுலர் கைக்கு போணுச்சு. 40+ ரன் ஆட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. செகண்ட் பால் பாலாஜியோட விக்கெட் ஆகிருக்காருங்க. அவுட்டு கொடுத்துருக்காரு அம்பையர், லெக் அம்பையர். அவுட். பேட்டர் அபி ஆன் ஸ்ட்ரைக். டாஸ் பால் போட்டிருக்காங்க. ஹைட் எடுத்துருக்காருங்க. விக்கெட் மேலே விக்கெட் ஆக சான்ஸ் இருக்கா? கேட்சுங்க. டிக்கா இருந்தார். கேட்ச் அருமையாக பிடிச்சிருக்காரு. விக்கெட். டாஸ் பால் போட்டார், தூக்கி அடித்தார். ஃபஸ்ட் பால் அபி விக்கெட் ஆகிருக்காங்க. அரவிந்த் ஆன் ஸ்ட்ரைக். ஷாட் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட் மேலே. 2 ரன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆனால் ஓட முடியாது. ஃபீல்டர் பாஸ்டாக இருந்ததுனால. மேலே பட்டிருக்கு. லெக் பைஸ் ரன்னு கிடையாது. டாட் பால். டாட் பால். ஒரு ஓவர் முடியுது. 5 ஓவருக்கு நல்ல ஸ்கோர் ஆட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. 47 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க. 30 பாலுக்கு 47. நல்ல ஸ்கோரு. சாய் ஓவரில் ஃபஸ்ட் பால் டாட் பால் ஆகிருக்கு. சாயோட செகண்ட் பால் கீப்பர் கேட்ச் ஆகிருக்காருங்க. அரவிந்த் வரும்போது சுரேஷ் அண்ணா சொன்னார் கீப்பர் கேட்ச் தான் அவனு. அதே போல் விக்கெட்டை கொடுத்துருக்காருங்க அரவிந்த். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே டீமில் ஆடுவாங்க போல், அதே மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி விக்கெட் ஆகிருக்காரு அரவிந்த். பேட்டர் சிட்டு ஆன் ஸ்ட்ரைக். அருமையான பால். டாட் பால் போட்டிருக்காரு சாய். ஒரு பாயிண்ட் மேலே ஒரு தூக்குனாரு. தூக்கிட்டு 1 ரன் ஓடி இருக்காரு. நல்ல முறையில் வீசிக்கொண்டிருக்கிறார். சாயோட ஃபைனல் பால் ஷாட்டுங்க. கவர்ஸ் மேலே ஷாட்டு. 1 ரன் தான் கிடைக்கும். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. 1 ரன் மட்டுமே. ஓவர் முடியுது.
இன்னொரு பால் இருக்குது. ஃபைனல் பால். ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு. ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. பவுண்டரி போகிறது சான்ஸ் இருக்குது. ஃபோர் எதுவும் போகலன்னு அம்பையர்ஸ் கால். ரன் ஓடி தான் எடுத்தாகணும். கண்டிப்பாக ரன் அவுட் சான்ஸ் கிடைக்கும். ரன் அவுட் பண்ணியிருக்காங்க. விக்கெட் ஆகிருக்காருங்க. சிட்டு விக்கெட் போகுது. ரன் அவுட். நல்ல ஸ்கோரும் ஆட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. இது வரைக்கும் 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருந்தாலுமே ரன்னு நல்ல ஸ்கோர் தான் இந்த பிச்சுக்கு. 50+ ரன் ஆட் பண்ணாவே இந்த பிச்சுக்கு வந்து டஃப்பான ஸ்கோராக இது வரைக்கும் இருந்திருக்கு. அகைன் ஃபர்ஸ்ட் பால். ஷாட்டுங்க. நல்ல ஷாட் எடுத்துருக்காரு. ராக்கெட் ஷாட் மேக்ஸிமம். ஒரு ரன் மட்டுமே. 6 அடுத்த பாலே ஒரு ரன் ஆடிருக்காரு. ஆன் ஸ்ட்ரைக் நியூ பேட்டர். டாஸ் பால். ஷாட் அடிச்சிருக்காரு. அங்கே ஆள் இல்லை. ஆனால் விக்கெட்டுங்க. சூர்யா ஆல்ரெடி ஒரு சூப்பரான ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தாரு. சூர்யா இப்போ ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சிருக்காரு. விக்கெட். நியூ பேட்டர் மணி ஆன் ஸ்ட்ரைக் நம்பர் 10. ஒரு ஸ்லைஸ் ஒன்று ஒரு ரன் ஓடிருக்காங்க. இந்த பிக் மேன், பிக் ஷாட், பிக் ஈட்டர் டைசன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கு. ஷாட்டுங்க. ஷாட் அடித்தாவே ஹெலிகாப்டர் ஆயிரம் தான் போகுது. 2 ரன் ஓட்டாங்க. டைசன் 2 ரன் ஓட்டார். 2 ரன் ஓட்டாங்க. ஃபைனல் பால். ஃபைனல் ஓவரில் ஷாட்டுங்க. மிட் ஆஃப் மேலே ஒரு ஷாட்டு. ஒரு ரன் மட்டுமே கிடச்சிருக்கு. ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. 63 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்கோர் இது இந்த பிச்சில். 63 ரன். அதை சேஸ் பண்ணால் ஆர்சிபி வின் பண்ணி செமிஃபைனல் வாய்ப்பை பெறலாம். அதை பிடிச்சி போட்டால் சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ணலாம். பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுது. ஃபர்ஸ்ட் பால் டிக்ஷன். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் ஆயிருக்கு. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால். தூக்கி அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக் மேலே 2 ரன் ஓட்ட சான்ஸ் இருக்கா? இல்லைங்க. ஃபெயிலியர் கைக்க போயிருக்கு. ஒரு ரன் மட்டுமே. 2 ரன் ஓட்டாங்க. அருமையான ரன்னிங். ஷார்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. கைக்க போயிருக்கு. கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காருங்க. கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காரு அரவிந்த். தேர்ட் பால் ஷார்ட் பால். பவுண்டரி எதுவும் போலிங்க. 2 ரன் ஓட்டாங்க. ஷாட்டுங்க. ஸ்கொயர் லெக் மேலே எல்லா பாலுமே அடிக்கிறாங்க ஒரே ரீஜனில். 2 ரன் ஓட்டுக்கு சான்ஸ் இருக்கா? 2 ரன் ஓட்டாங்க. ஈஸியாக ஓட்டாங்க. 2 ரன். 2 ரன் ஓட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபைனல் பால். அருமையான ரன்னிங் பிட்வீன் விக்கெட் ஓடிக்கிட்டு இருக்காங்க தினேஷ் அண்ட் டிக்ஷன். கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. அகைன் 2 ரன் வரதுக்கு சான்ஸ் இல்லைங்க. ஓடலை. ஓவர் முடிஞ்சிருக்கு. போலர் பிரவீன் ஆன் ஸ்ட்ரைக்கில் வந்து தினேஷ் இருக்கார். டாட் பால் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் பால் பிரவீன் இருந்து அம்பேர் சிக்னல் வைட். அம்பேர் வைட் கொடுத்துருக்காங்க. அம்பேர் டிசிஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. லெக் அம்பேர்
சொல்லியிருக்காரு, வைடு இல்லை ஸ்டம்பு மேலே போயிருக்கேன்னு. அதனால் அம்பையர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. பால் வைடு கொடுத்து லெக் அம்பையர் வைடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டில் லாஸ்ட் பால் டெட் பால்னு சொல்லிட்டாங்க ஆர்கனைசர் சைட்லேருந்து, கமிட்டி சைட்லேருந்து. ஒரு ரன் ஓடிருக்காங்க. ரிவர்ஸ் ட்ரை பண்ணாங்க, ஆனால் பேட்டில் படையில கீப்பர் விட்டதுனால ஒரு ரன் ஓடிருக்காங்க. ரொம்ப லோவாக வந்ததுனால பேட்ஸ்மேனால் அடிக்க முடியல. டாட் பால் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பால் வைட் கொடுத்துருவாங்க அம்பையர். டாஸ் பால் மேலே ஷாட் நல்ல ஃபீல்டிங் இருந்ததுனால ஒரு ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாரு அம்பையர் சிக்னல். ஓவர். மணி போல்டா இருக்காருங்க தினேஷ். விக்கெட். ஷாட் அடிச்சிருக்காரு. 2 ரன் ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லைங்க. மணியோட தேர்ட் பால். கை தேறிக்கு கேட்ச் பிடிக்க சான்ஸ். விக்கெட்டுங்க. டைசன் கேட்ச் பிடிச்சிருக்காரு. நல்ல பேட்டர் டிக்சன் விக்கெட் ஆகிருக்காரு. நியூ பேட்டர் அசால்ட்டு கார்த்திக் அப்படிங்கிறாங்க கமிட்டியில் வந்து. அசால்ட்டாக சிக்ஸ் அடிக்க வரான். எல்லா மேட்சும் அசால்ட்டாக ஆடு வரான். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்னு இந்த மேட்ச்சு. ஃபஸ்ட்டு பாலே பவுன்ஸ் போட்டிருக்காரு. டாட் பால் ஆகிருக்கு. ஒரு ரன் ஓடிருக்காங்க ஷார்ட் லெக்கில். டாட் பால். நியூ பவுலர் சுபாஸ் 3 ஓவருக்கு 16 ரன் ஆட் பண்ணியிருந்தாங்க. அருமையான பால். ஒயர் மாதிரி தூக்கி போடுறாரு. அருமையான பால். கட் ஷாட்டுக்கு போனார். பேட்டில் மீட் ஆகலை. டாட் பால் ஆகிருக்கு. அருமையான கட்டு. ஒரு ஸ்லைஸ் ஆகிருக்கு. ஒரு ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. டாஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லைங்க, கையிலே வந்துருக்குங்க. விக்கெட். வேணும் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. நியூ பேட்டர் சூர்யா விக்கெட் ஆகிருக்காரு. அவுட் கொடுத்துருக்காங்க அம்பையார். விக்கெட் ஆகிருக்காருங்க சூர்யா. அருமையான ஷாட்டு, ஆனால் கைக்கு அடிச்சிருந்தாரு. கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஏண்டா அப்படி ஓவர். 4 ஓவருக்கு 19 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. 45 ரன் அடிக்கணும். டைசன் அசால்ட்டாக அடிச்சிருக்காருங்க. அசால்ட்டு கார்த்திக். ஆனால் 2 ரன் கிடச்சிருக்கு. 2 ரன். ஷார்ட் அடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் போகிறது சான்ஸ் கிடையாது. மரத்தில் அடித்து 2 ரன் ஓடி இருக்காங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. ஷார்ட் அடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் போமா? மரத்தில் அடிச்சிருச்சிங்க, அதனால் அவுட்டு கிடையாது. 1 ரன் ஓடி இருக்காங்க. ஷார்ட் அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் போமா? ஆர்சிபிக்கு மரத்தில் அடிச்சிருதுங்க. ஒரு லக் இல்லாமல் மாதிரியே இருக்குது. ஆர்சிபினாவே லக் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. சிஎஸ்கேனா ஃபுல் லக்கு அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்ருக்கு. எப்பயுமே அது அப்படி தான் நடக்கும். பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போய் முடிய போகுதுன்னு.
கால் அடிச்சிருச்சுங்க லெக் பாய்ஸ். டாட் பால் ஆயிருக்கு. பால் ஷார்ட் அடிச்சிருக்காரு, கைக்கே போயிருக்கு. விக்கெட்டுங்க. அசால்ட் கார்த்திக் 5 வைடு டீமுக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் 6வது பால் விக்கெட் ஆகிருக்காரு. சரவணன் மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரா பார்க்கலாம். ஹோப் கொடுப்பாரா டீமுக்கு. ஸ்லோயர் மாதிரி போட்டார். டாட் பால் ஆகிருக்குங்க. 10 பாலுக்கு 32 ரன் ஆட் பண்ணணும். காலில் அடிச்சிருக்காருங்க. செகண்ட் டாட் பால். கீப்பர் கேட்ச் ஆகிருக்காரு. விக்கெட்டுங்க. 4 விக்கெட் ஆயிருக்கு. அதாவது 4 விக்கெட் எடுத்திருக்காரு மணி இது வரைக்கும் பந்து வீசி. பேட்டர் பாலாஜி. பாலா என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம். விக்கெட் பாலா ஷாட் அடிச்சிருக்காருங்க. செம்ம ஹைட் ஏற்றிருக்காரு. ஆனால் கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே டவுட் ஆகிட்டாங்க யார் பிடிக்கலாம் யார் விடலான்னு. அதனால் 2 ரன் இல்லைங்க, 1 ரன் மட்டுமே ஓடிருக்காங்க. 6 பாலுக்கு 5 மேக்ஸிமம் அடித்தாங்கன்னா 5 பெரிய ஷாட் அடித்தாகணும். அப்படின்னா தான் ஆர்சிபி இந்த டோர்னமெண்ட்டில் இருக்க முடியும். ஃபஸ்ட்டு பால் ஃபுல் டாஸ் பால் க்ளீன் போல்ட் ஆகிருக்காரு. மிடில் ஸ்டிக்கு பாலாஜி. பாலா சாய் நியூ பேட்டர் 8ஆம் நம்பர் போட்டிருக்காரு. சாய் ஜட்டு நம்பர். ஆனால் ஜட்டு சிஎஸ்கே. ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. சரியான அடி. பவுண்டரி பார்த்து கன்ஃபார்ம் சான்ஸ் இருக்குது. ஆனால் நல்ல ஃபீல்டிங் அங்கே பிடிச்சிட்டாங்க. 1 ரன் மட்டுமே. 4 பாலுக்கு 30 ரன். பாசிபிள் ரொம்ப கம்மி தான். லீகல் டெலிவரி போட்டாவே சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ணலாம். ஷார்ட் அடிச்சிருக்காரு. பவர் ஷாட் தான். ஆனால் அங்கே ஃபீல்டில் இருக்காங்க. ரன் எதுவும் ஓட முடியல. ஓடி இருக்கலாம் 1 ரன், ஆனால் ஓடலை. ஹரி நானே ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் லாஸ்ட் பால் ஒரு விக்கெட் விழுந்துருந்துச்சு. இந்த பால் சுரேசன் அந்த ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தார். சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செமிக்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி மேட்ச்சை லாஸ் பண்ணி டோர்னமெண்ட்லேருந்து வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அஃபீஷியலான அப்டேட் வரல. பார்ப்போம் மேட்ச்.